தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்குகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு தமிழகத்தில் மொத்தமா எத்தனை இடங்கள் இருக்கு? இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருது? இன்று முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் இன்று விநியோகம் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3050 இடங்களுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. இன்று முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பமானது விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஜூலை 8ஆம் தேதி கடைசி நாளாகும் இந்த பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை கொடுப்பதற்காக. மேலும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை இங்கே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்திருந்தாலும் இந்த பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மருத்துவ கல்வி இயக்ககத்திற்கு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி இயக்ககத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 3050 MBBS இடங்கள் உள்ளது. இதில் 456 15% ஒதுக்கீடு 456 இடங்கள் மத்திய அரசு இடங்களாகவும் 2594 இடங்கள் தமிழக அரசினுடைய இடத்திற்கும் கலந்தாய்வுக்கான விண்ணப்பம் தான் தற்போது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறோம். தற்போது விண்ணப்ப விநியோகமானது தற்போது துவங்கி இருக்கிறது. மாணவர்களுக்கு இது சம்பந்தமாக என்ன சந்தேகங்கள் எல்லாம் எழுகின்றன? அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்திய அளவில் முதல் முறையாக நீட் தேர்வின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையானது நடைபெற இருக்கிறது. முழுமையாக நீட் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தான் மருத்துவ கல்லூரியில் மாணவர் சேர்க்கையானது நடைபெற இருக்கிறது. இதுவரை 12ஆம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கையானது நடைபெற்று வந்திருந்தது. இந்த ஆண்டு முதல் நீட் மதிப்பெண் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கையானது துவங்க இருக்கிறது. தற்போது அதாவது 23 அரசு கல்லூரிகளும் 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தகுதி பட்டியல் ஜூலை 14ஆம் தேதி வெளியிடப்பட்டு ஜூலை 17ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வானது துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் நடக்க வேண்டிய இந்த கலந்தாய்வு நீட் தேர்வு தொடர்பான சில சிக்கல்கள் இருந்ததன் காரணமாகவும் சில வழக்குகள் இருந்ததன் காரணமாகவும் 1 மாதம் தாமதமாக இந்த விண்ணப்பமானது தற்போது விநியோகிக்கப்படுகிறது. ரகுவரன், விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வித்துறை சார்பில் எது போன்ற அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்படுது? சார், விண்ணப்பங்கள் எதன் அடிப்படையில் தற்போது விநியோகிக்கப்பட்டு இருக்குதுங்க? விண்ணப்பம் இப்போ டிராஃப்ட் டிடி 500 ருபீஸ்க்கு எடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 500 ருபீஸ் டிராஃப்ட்டுங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 500 டிராஃப்ட் தனித்தனியாக எடுக்கணும். இது SC ST பிரிவினருக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃபார்ம்ஸ் இன்னிலேருந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். டெய்லி 10 மணி காலையிலேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும், இன்க்ளூடிங் சண்டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அனைத்து நாளும் கொடுப்போம். லாஸ்ட் நாள் பூர்த்தி பண்ண ஃபார்ம் 8ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே செலெக்ஷன் கமிட்டி எல்லாம் கொடுத்துடணும். கீழ்பார்க்கலங்க சார். இதில் நீட் மார்க்கு பார்த்து தான் நீங்கள் விண்ணப்பம் விநியோகிக்கிறீங்களா? எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க சார்? இது யார் யார் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ குவாலிஃபைடு, அந்த நீட்டில் எழுதி குவாலிஃபைடாக இருக்காங்களோ அவங்களாம் எலிஜிபிள் டு கெட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது நீட் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுமே இந்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க.